compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. Yes, வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. மேட்ச் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு. சென்னை தோத்தனால கொஞ்சம் சோகமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் ரொம்ப ஸ்லோ ஆகிடுச்சு. பவர் பிளேயில் எனக்கு தெரிஞ்சு 20-30 அரௌண்டு அவ்வளோதான் வந்துச்சு. அதில் தான் ரொம்ப ஸ்லோ ஆகிடுச்சு. சஞ்சு சாம்சன் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். பேட்டிங் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆடினார். அதுக்கப்புறமா கொஞ்சம் பிக்கப் பண்ணிட்டாரு. கேப்டன்சி ஓகே. எனக்கு அப்படி தெரில. ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் தோனி இருந்திருந்தா. பட் ஐ திங்க் ஃபார்மில் இல்லை நிறைய பிளேயர்ஸ், அதுதான் பிரச்சனை. ஆமாம், எனக்கு தோணலை. எஸ்பெஷலி பிரவிஸ் எனக்கு தோணலை. தூபே ஓகே, மேபி இப்போ ஃபார்ம் அவுட்டாக இருக்கலாம். பட் பிரவிஸ் வந்து தோணலை. ரொம்ப இதாக இருக்கு. மேட்ச் கௌரவ தோல்வி நினச்சேன், படுதோல்வி தான். ருத்துராஜ் அதான் ப்ரோ இவர் சொன்ன மாதிரி போன சீசன் ஃபஸ்ட்டு வந்து ருத்துராஜ் கான்வே ஓப்பனிங் காம்பினேஷன் நல்லா இருந்தது. பட் இப்போ கான்வே இல்லை. ருத்துராஜ் சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் காம்பினேஷன் ஃபஸ்ட்டு 6 மேட்ச்சு ரொம்ப சொதப்பல் தான். ஸோ அப்பயே அவங்க யோசிச்சிருக்கணும் ஓப்பனிங் காம்பினேஷன் மாற்றி ட்ரை பண்ணுறது. உர்வில் பட்டேல் வந்து குஜராத்துக்கு டொமஸ்டிக்கில் நல்லா ஆடி இருக்காரு. உர்வில் பட்டேல் அண்ட் சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் பேர் சரியாக இருக்கும். அவர் குஜராத்துக்கு நல்லா ஆடி இருக்கார். உர்வில் பட்டேல் ஓப்பனிங் அவர் வந்து குஜராத்துக்கு சைட் முஷ்டாக் அலி ட்ராஃபியில் 2 வாட்டி 33 பால் செஞ்சுரி வச்சிருக்காரு. அதனால் அவர் வந்து ஓப்பனிங்கில் நல்லா பண்ணலாம். ப்ளஸ் ருத்துராஜ் கைக்வாட் வந்து ருத்துராஜ் 1 டவுன் அண்ட் டெவல் பிரேவிஸ் 2 டவுன் வந்தால் நல்லாயிருக்கும். தோனி கண்டிப்பாக மிஸ் பண்ணுறாங்க ப்ரோ. ஏன்னா தோனி வந்து அவர் வந்து ஆல்ரெடி ஃபிட்டு தான். ஏன்னா சிஎஸ்கே பவுலிங் கோச் ஆல்ரெடி அவர் ஃபிட்டுன்னு சொன்னார். பட் நேற்று ஃப்ளெமிங் வந்து மறுபடியும் தோனி ஃபிட் இல்லைன்றாரு. அதுவே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது தோனி ஃபிட்டாக இல்லையான்ட்டு. பட் அவர் ஆக்சுவலி ஃபிட்டு தான். அவர் வந்து ஆட மாட்டேன்றார். டீம் காம்பினேஷனில் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு அவர் ஆட மாட்டேன்றார். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப பால் பேட்டுக்கு வரல. ப்ராப்ளி சூப்பர் கிங்ஸ் எந்த இன்டென்ட்டும் காட்டல. விக்கெட்டு தான் போச்சே தவிர. பட் 6 ஓவர்ஸ் பவர் பிளேயில் வந்து 30 ரன்ஸ் எல்லாம் வந்து இப்போ இருக்க ட்ரெண்டுக்கே வந்து கம்ப்ளீட்டே பண்ண முடியாது. ஸோ 160 இந்த விக்கெட்டில் அவங்க கொஞ்சம் நல்லாவே போட்டாங்க. ஃபேஸ் நல்லாவே இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. நம்மளோட ஃபேஸில் வந்து வெறும் அன்ஷுல் கம்போஸ் தான் வந்து நல்லா போட்டார். மற்றபடி அகில் ஹுசைனுக்கு இன்றைக்கி பால் டேர்னே ஆகலை. கம்பேர் டு மும்பை வந்து ஃப்ளாட்டு இந்த பிச்சாக தான் இருந்துச்சு. அதில் அவர் வேறு மாற்றிட்டார். அவரோட பிளானை மாற்றி நல்லா பவுன்ஸ் போட ஆரம்பித்தார். அது ஃபேஸே வரல. சுதர்ஷனுக்கு நல்லா மீட் ஆச்சு. பேட்டிங் இன்னைக்கு அவர் அடிக்கல அந்த ஆஃப் செஞ்சுரின்னா எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டே அவர் இன்ஜுரி ஆக்கி சாம்சனுக்கு கேப்டன்சி கொடுத்துருப்பாங்க. மேபி இன்னும் வர அந்த மிச்சம் இருக்க 7 மேட்சஸில் அவர் ஃபார்முக்கு வருவார். பட் கேப்டன்சி வந்து லைக் லாட் டு லேர்ன். அவர் வந்து மிட் ஆஃபில் இருந்தால் கூட பரவாயில்ல. அவர் டீப் லெக்கில் இருக்கார், இல்லைன்னா வந்து ஸ்கொயரில் இருக்கார். ஸோ சஞ்சு சாம்சன் தான் கேப்டன்சி எல்லாம் வந்து இங்கேருந்து அங்கே மாற்றுறது, பிளேயர்ஸை ஷஃபுல் பண்ணுறது. ப்ளஸ் சஞ்சு சாம்சனுமே இன்றைக்கி நிறைய சாய் சுதர்ஷனுக்கு என்ன தான் 100 அகமத் வந்து டைட்டாக போட்டாலும் அழகாக பாலை ரொம்ப ஸ்லோவாக கரெக்டாக பேட்டில் மீட் பண்ணி 2 ரன் வந்து ஈஸியாக ஓடினாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப லாங் கேப் ஸ்பேஸ் வந்து நிறைய விட்டாங்க லெக்கில். அதெல்லாம் கரெக்ட் பண்ணியிருந்துருக்கலாம். பட் அட்லீஸ்ட் ஏதோ கம்பீட் பண்ணுறதுக்காக மேட்ச் பார்க்குறதுக்காக ஒரு 158 அடித்தாங்க. இல்லைன்னா இவங்க அடித்த ஸ்கோருக்கு ஒரு 70-80 எல்லாம் அடிச்சிருந்தாங்கன்னா இட் ஷுட் பி லைக் யூஸ்லெஸ் ஸ்டாஃப். அது டெஃபினட்டாக தோனின்றது சிஎஸ்கே இல்லை, எல்லா அக்ராஸ் இந்தியாவே எல்லோரும் மிஸ் பண்ணுவாங்க. அது தோனி ஜடேஜா காம்போ டிஃப்ரெண்ட். டக்குன்னு ஒரு ஸ்பார்க் எங்கேருந்தோ வரும். அதுக்கப்புறம் அது நடக்கும் ஒன்று. அதெல்லாம் இனிமே டைம் எடுக்கும். சிஎஸ்கே அதை திருப்பி ரீகெயின் பண்ணி அதை பண்ணுறதுக்கு ஷுட் பி லாட் ஆஃப் டைம். ப்ரோ மேட்ச்சு ரொம்ப மைண்ட் அப்செட் ஆயிடுச்சு ப்ரோ. கைக்வாட் வந்து டெஸ்ட் மேட்ச்சு விட ரொம்ப ஸ்லோவாக ஆடிட்டார். அவர் கொஞ்சம் நல்லா ஆடி இருக்கணும். பட் ஆனால் வந்து 12 ஓவர்ஸ்க்கு 50ன்றதை விட 20 ஓவர்ஸ்க்கு 159ன்றது ரொம்ப நல்ல டார்கெட் தான். லாஸ்ட் 8 ஓவர்ஸ் கொஞ்சம் நல்லா ஆடிட்டாங்க. பட் பவர் பிளேயில் இன்னும் கொஞ்சம் இன்டென்ட்டாக ஆடி இருக்கணும். சஞ்சு சாம்சன் அவுட் ஆனதாக கொஞ்சம் மனசு கஷ்டமாயிருச்சு. இம்பேக்ட் பிளேயர்லாம் எதுக்கு 3வது ஓவர் 4வது ஓவர்லேயே கொண்டு வந்தாங்கன்னே தெரியல. சர்ஃப்ராஸ் கான்லாம் வந்து ஒன்று பிளேயிங் லெவலே வச்சுருக்கலாம். இம்பேக்ட் பிளேயராக கொண்டு வரது கொஞ்சம் லேட்டாவது கொண்டு வந்திருக்கலாம். நம்மள்கிட்ட பிரேவிஸ் இருந்தார்,
அடுத்தது பார்த்தீங்கன்னா டூபே இருந்தார், கார்த்திக் சர்மா இருந்தாங்க. இவங்களாம் ஆட வச்சுட்டு லாஸ்ட் இம்பாக்ட் பிளேயர் கொண்டு வந்துருக்கலாம். 2 விக்கெட் வந்தோடனே 3வது விக்கெட்டாக வந்து நம்மளுக்கு இவரை கொண்டு வந்துட்டாங்க, சர்ஃப்ராஸ் கான். அவர் வந்தோடனே டக் அவுட்டு. சத்தியமாக வேஸ்ட்டு. அது ஃப்ளெமிங் வந்து எதுக்கு தான் அந்த முடிவு எடுத்தாருனே தெரியல எங்களுக்கு. ரொம்ப மைண்ட் அப்செட் ஆயிடுச்சு. கண்டிப்பாக மிஸ் பண்ணுவாங்க டோனியை. அவர் அட்லீஸ்ட் டான்ஸ்க்காவது வரலாம். அவர் ஹோட்டல்லே இருக்கிறதுனால ரொம்ப எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வராங்க அவரை. ஆனால் அவர் அட்லீஸ்ட் டான்ஸ்லேருந்து உட்காந்துட்டு இருக்கலாம். அவங்களுக்கு பிளேயிங் லெவல் ஆடுறவங்களுக்கு ஒரு எனர்ஜிக்கிட்டாக இருக்கும் அவர் இருந்தாருன்னா. ருத்ராஜோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணோம் ப்ரோ. அவர் எனக்கு தெரிஞ்சு ஓப்பனிங்கோட 1 டவுன் ஆடலாம். 1 டவுனில் கொஞ்சம் அவருக்கு நல்ல பிளேயிங் இருக்குது. ஓப்பனிங் வந்து உருவில் பட்டேல் இப்போ ஆட விடலாம் அவர். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஓப்பனிங் பிளேயர் தான். லாஸ்ட் சீசன் நல்லா தான் ஆடினார் ஓப்பனிங்கில். இந்த சீசன் வந்து அவர் ஓப்பன் பண்ண வைக்கலாம். நமக்கு அது இல்லாமல் நிறைய இன்ஜுரிஸ் நிறைய இருக்குது. இப்போ உருவில் பட்டேல் போயிட்டார், கலீல் அகமது இன்ஜுரியாக தான் இருக்குது சிஎஸ்கே இந்த சீசன் ஃபுல்லாக. கம்பேக் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம் நாங்கள். ப்ரோ இன்றைக்கி ருத்ராஜ் விளையாடுனதை பார்க்கும்போது சிஎஸ்கே டீமில் இருக்க துரந்தர் அவர் தான்ன்றது தெரிய வந்திருக்கு. அடுத்த தடவை பிரேவிஸ்க்கு வந்து கண்டா வர சொல்லுங்கள் பாட்டு போட்ட மாதிரி அவருக்கு வந்து துரந்தர் பாட்டு போடணும்னு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருமே சிஎஸ்கே பிளேயர்ஸ் மேலே ரொம்ப ஹைப் வச்சுருந்தாங்க, டூபே பிரேவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி ஆல் ஓவராக சிஎஸ்கேயோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? சிஎஸ்கேவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது அவங்க வந்து மேட்சை 3 விக்கெட்ஸ் விட்ட உடனே மேட்சை பேஸ் பண்ணுறதே விட்டுட்டாங்க. அவங்க லைக் சஸ்டெயின் பண்ணணுன்றதை மட்டும்தான் மைண்டில் வச்சு ரொட்டேட்டே பண்ணல. ஒரு எண்டில் வந்து ஒருத்தர் வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து நின்றுட்டார். ஸோ ஸ்கோர் போர்ட் மூவ் ஆகலை. ஸோ அந்த ப்ரெஷர் வந்து லேட்டர் பார்ட் ஆஃப் த ஸ்டேஜில் எல்லாரும் வந்து அடிக்கணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் ஸ்டில் வந்து விக்கெட்ஸ் இன்னும் ஓவர் 10லாம் வந்து எனஃப் பால்ஸ் கிடைக்கல. ஸோ ஸ்கோர் போர்டு வந்து எனஃப் ரன்ஸ் நமக்கு இல்லை. அதனால் நம்ம அப்போயே பேக் ஃபுட்டில் தான் ருத்ராஜோட கேப்டன்சி எப்படி இருக்குது? கேப்டன்சியில் இந்த மேட்ச்சில் அவர் வந்து பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவர் பேட்டிங் பண்ணியே வந்து முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் யார் கேப்டனாக இருந்தாலும் அதை வந்து காப்பாற்றிருக்க முடியாது மேட்ச். சிஎஸ்கே தோனி ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களா இந்த டைமில்? அதாவது கேப்டன்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் டெஃபினட்டாக மிஸ் பண்ணுறாங்க. கீப்பிங் லெவலில் சஞ்சு சாம்சன் வந்து ஓரளவுக்கு வந்து பேச்சப் பண்ணியிருந்தாலும் கேப்டன்சியில் வந்து டெஃபினட்டாக மிஸ் பண்ணுறாங்க. ஜிடி ஆஸ் யூஷுவல் தான். அவங்களோட டாப் 3 வந்து மேட்சை முடிச்சு கொடுக்கறது தான் வந்து டெம்ப்ளேட்டாக இருக்குது. ஸோ அதே தான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள் மேட்ச் எப்படி? மேட்ச் ஓகேவாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டுலேயே சாம்சங் அவுட் ஆயிட்டாரு. அப்புறம் கெய்க்வாட் டொக்கா வச்சுருந்தாரு. அது நல்லாவே இல்லை. நான் ஆக்சுவலி ஆர்சிபி ஃபேன் தான். ஆமாம். சும்மா டிக்கெட் கிடச்சிதுன்னு பார்க்க வந்தேன். நான் சும்மா டிக்கெட் கிடச்சிதுன்னு பார்க்க வந்தேன். நல்லாவே இல்லை. ஜிடி வின் ஆனது நல்லா தான் இருந்துச்சு. இல்லை நான் லாஸ்ட் வீடியோ போட்ட மும்பை கூட ஜெயிச்ச உடனே என்னடா சொல்ல வரீங்க எங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். அதாவது ஈஸியாக ஜெயிக்கக்கூடிய எஸ்ஆர்எச் மேட்ச் தோக்குறோம், முடியவே முடியாது. நம்ம அதாவது ஆரம்பிக்கவே இல்லை, தோற்றுருவோம். சண்டையாவது போடுவோமான்னு எதிர்பார்த்து எம்ஐ கூட அசால்ட்டாக ஜெயிக்கிறோம். எங்களுக்கு என்ன தான் சொல்ல வரீங்க? ஒன்று இந்த டீம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை இந்த டீம் பெட்டர் டீம்னு சொல்லுவாங்க. ஐ மீன் இந்த பிளேயிங் சொல்கிறேன், நான் சிஎஸ்கே சொல்லலை. ஸோ அப்படின்ற பட்சத்தில் எப்படி சொல்கிறது, எதிர்பாருங்கிற மாதிரி இருக்குது இது நம்மளால் புரிஞ்சுக்க. பட் என்ன பண்ணுறது, வந்து சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இல்லை ஓகேன்றதை விட ப்ரோ எனக்கு பிடிக்கும் ப்ரோ இந்த டீமை. எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா இவருக்கு தெரியும், இவர் தான் டிக்கெட் புக் பண்ணுவேன், நான் தான் புக் பண்ணுவேன். எவ்வளோ செலவு பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா ஒவ்வொரு மேட்சுக்கும். எங்கெல்லாம் சுற்றுறோம், குஜராத் கூட போய் எல்லாமே எங்கள் காசு ப்ரோ. எதுவும் ஃப்ரீ டிக்கெட்லாம் எனக்கு கிடையாது. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க முழுசாக போடுங்க. பிடிச்ச ஒரு டீம் ப்ரோ. 2008 ஐபிஎல்லேருந்து ஒரு வரும்போதுன்றதே நியூஸ் பேப்பரில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ அப்படிலாம் இந்த டீமு டக்குன்னு இந்த அடாப்ஷனுக்குள்ளே வரது கஷ்டப்படுறாங்க. அதனால் கிவ் அப் பண்ணிட்டு போக முடியல. இன்னும் 4 மேட்ச் தோத்தாலாம் என்ன பண்ணுவோம், மொபைல் அந்நியத்துக்கு என்னடா இந்த கிரிக்கெட்டே வேணாண்டா, சிஎஸ்கே வேணாடா தூக்கி போட தோணும். நான் மட்டும் இல்லை, எல்லா ஐபிஎல் ஃபேன்ஸ் ஐ மீன் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு தோணும். திரும்ப 4வது நாள் வந்து என்ன சொல்லுவோம் தெரியுமா, எங்கே போனாலும் நம்ம சிஎஸ்கேடா, எங்கடா விட்டு போக முடியும், இங்கே தாண்டா வந்து நிற்கணும். பிடிச்ச டீமை விட்டு கொடுக்க முடியாதுல்ல, அதனால தான் நம்ம ஃபேன்ஸு. பட் இந்த வருஷமும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் போல். அடுத்த வருஷம் தான் பார்க்கணும். பட் 6-5 அடிக்கலாம் ப்ரோ. இந்த டீம் முடியாதுலாம் சொல்ல முடியாது. ஒரு எஸ்ஆர்எச் மாதிரி ஒரு டீம் கூட அந்த மேட்ச் ஈஸி மேட்ச் ஜெயிச்சிருந்தா இப்போ இன்னமும் போல்டாக இருந்திருப்போம். எஸ்ஆர்எச் கூட தோற்றுக்கூடாது. எனக்கு தூபை விட்டுருக்கு. எனக்கு தூபை தெரிஞ்ச கதை. அவர் சரியாக அவருக்கான ஸ்லாட்டில் வந்து அடிப்பார். பட் பிரேவிஸ் பண்ண எனக்கு பயங்கர அப்செட் இருக்குது. நிறையா அவர் வெளியே வர மாட்டார். நீங்கள் பிரேவிஸை பாருங்கள் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. நம்ம கொடுக்குற ஹைப்புக்கு அவர் பண்ண மாட்டார். மும்பையோட ஒரு குயிக் நாக் ஆனார், அவ்வளோதான். மற்றபடி பெரிய நாக் ஆட மாட்டார். உருவில் பட்டேல் நான் கூட தான் சொன்னோம். பட் அவர் பவுன்சர் பால் தப்பாயிட்டார். இனி ஒரு மேட்ச்லாம் ஜட்ஜ் பண்ண முடியாது. அகைன் கார்த்திக் சர்மாவோட பிளே அவர் வந்து ஃபினிஷராக பார்க்குறாங்களோன்னு தோணுது. அவர் ஓப்பனர் ஆனால் நல்லா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. பட் அது நடக்காத கதை. ஃபினிஷராகவே அவர் ட்ரெயின் பண்ணிட்டோம். இல்லை எனக்கு கேப்டன்ஸ் தாண்டி அவர் இப்போ நல்லா பெர்ஃபார்ம் பார்த்தாங்க. கேப்டனை விடுங்க, அது டீம் தான் பண்ணணும். ஒன் டவுன் வாங்க.
கண்டிப்பாக ஒரு ரூல் பட்டியல் மாதிரி இல்லை, யாரோ ஒருத்தர் பவர் பிளேயில் வந்தா ஃபர்ஸ்ட்லேயே வந்தால் ப்ரெஷரே இல்லாமல் ஆட சொன்னால் டெஃபினட்டாக அவங்க ஒரு வைபவ் சூரியவன்சி ஜெய்ஸ்வால் மாதிரி ஆடுவாங்க. அவங்க வந்து ப்ரெஷர் எடுத்து தலை தோனியை தான் தெரியல விளையாடணும்னு நினைக்கிறேன். மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கே மேட்ச் வருது, அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம். தலை வருவார், லாஸ்ட் ஓவரில் காட்டுவாருன்னு வெயிட் பண்ணுறோம், பார்ப்போம். தேங்க்யூ. என்ன பண்ணுறது ப்ரோ, கொஞ்சம் ஒழுங்காக ஆள் இன்றைக்கி தான், பட் கம்பேக் கன்ஃபார்ம் இருக்குது. பட் இந்த சீசன் டவுட்டு தான், பார்ப்போம். ருத்ராஜ் கேப்டன்சி பவுலிங் வைஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணோம். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் பேட்டிங் நல்லா ஆடினார். இன்னும் கொஞ்சம் பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணி சிஎஸ்கே ஆட கற்றுக்கணும், அதுதான் பிரச்சனை. பேட்டிங் ஒன்றுமே இல்லை ஆக்சுவலி. இந்த சீசன் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்மில் தான் இருக்காங்க. பட் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. தோனி அவர் வந்தாலும் கொஞ்சம் ஃபீல்டிங் நல்லா செட்டப் பண்ணுவாரோ தவிர அவர் வந்தாலும் பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ண மாட்டார். மேட்ச் எல்லாம் தோற்று போன மேட்ச் எதுக்கு ப்ரோ கேட்டுங்கிறீங்க? சஞ்சு சாம்சன் எப்பவுமே நின்று ஆடுவார், இப்போ ஆடலை, அதுதான் ப்ராப்ளம், வேறு எதுவும் இல்லை. ருத்ராஜ் ஆடினார், அவர் ஃபார்மில் இல்லாததுனால கொஞ்சம் மொக்க போட்டு ஆடினார், அவ்வளோதான். கேப்டன்சி டோனி வந்து அவர் கொடுக்குற இது தான் ருத்ராஜ் கேப்டன்சி நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு டோனி வந்து வெளியே வந்து உக்காஞ்சா கூட அவர்கிட்ட ஏதாவது கேட்டு ஐடியா கேட்டு கூட ஏதோ பண்ணுவார்னு நினைக்கிறேன். அவர் கேப்டன்சி ரொம்ப இது தான். அதுக்கு சஞ்சு சாம்சனே கேப்டன்சி பண்ணிட்டு போயிடலாம். போலிங் போன மேட்ச்லாம் 100 ரனில் நிப்பாட்டினோம் ப்ரோ, 110 ரனில் நிப்பாட்டி வச்சுருந்தோம். போலிங்லாம் நல்லா தான் இருக்குது. கேப்டன்சி தான் நம்மக்கிட்ட ரொம்ப மோசமாக இருக்குது.